ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு காமிச்சில கப்பு, அந்த கப்பில் 4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் உளுந்த மாவு எடுக்கணும். இது வந்து அரிசி மாவும் உளுந்த மாவும் பார்த்திங்கன்னா இங்கே ரெடிமேடாக நான் சவுதியில் வாங்கினது. அதனால் நான் வந்து அரிசி மாவை உளுந்து மாவை வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உளுந்த மாவாக ஆட் பண்ணலைனாலும் நீங்கள் உளுந்து வந்து வறுத்தெடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம், மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மாவாக இருக்கங்காட்டி மாவை வந்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். 4 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப் உளுந்த மாவு, இதுதான் அளவு. நல்லா உளுந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும். நீங்கள் வறுத்தெடுக்கும் போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் ஃபயர் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு மாவு கரி பிடிச்சிரும். மாவு கலர் மாதிரி இருக்கும், ஆனால் மாவு வந்து வறுபட்டிருக்காது. இப்போ முறுக்கு நீங்கள் செய்யும்போது முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்தெடுக்கும் போது நல்லா உளுந்து மணம் வரும். இப்போ பாருங்கள், நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவோட உளுந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்த மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நான் 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். நான் வந்து முறுக்குக்கு பார்த்திங்கன்னா சீரகம் தான் எடுத்துக்க போகிறேன். சிலர் வந்து ஓமம் ஆட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கருப்பு எள்ளு ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட அது ரெண்டும் இல்லை. அதனால் நான் சீரகம் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த பட்டரோட வந்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ நல்லா அந்த பட்டரோட மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் தண்ணி அதிகம் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கனாலும் ரொம்ப கொலன்னு ஆயிடும், முறுக்கு பிழிய முடியாது. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கனாலும் முறுக்கு உங்களால் அச்சில் போட்டு பிழிய முடியாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக புழிஞ்சு எடுக்க முடியுமா முறுக்கை. இப்போ பாருங்கள், முறுக்கு அச்சில் நம்ம மாவை மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு முறுக்காக புழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் உளுந்து வந்து கரெக்டான அளவில் எடுக்கணும். எந்த அளவில் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் உளுந்து அளந்து எடுக்கணும். உளுந்து வந்து அதிகமாக போயிட்டாலும் முறுக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்காது, கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதனால் 4 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு உளுந்து மாவு தான் கரெக்டான அளவு. நீங்கள் மாவை போட்டு அரிசி போட்டு எடுக்கும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்திருக்கணும்.
ஃப்ளேம் வந்து அளவான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதி அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கை எடுங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கனாலும் மேலே வந்து கலர் மாறிடும், உள்ளே வந்து முறுக்கு வெந்திருக்காது, மாவாக இருக்கும், வதன்னு இருக்கும். அதனால் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முறுக்கை போட்டு எடுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொதி அடங்கிட்டுருக்கு. இப்போ நல்லாவே கொதி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா மாவும் போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.